ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, சிம்பிளா சூப்பரா ஒரு ஃபேஸ் பேக் தாங்க. இந்த ஒரு ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னாலே தெரியுது, நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் கலர் நல்ல நேச்சுரலா ஒரு இயற்கையாவே நல்ல ஒரு பிரைட்னிங் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிற நமக்கு நிச்சயமா கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த பேக் எப்படி ரெடி பண்றது, எப்படி அப்ளை பண்றது, எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளுடைய சேனல்ல சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீட்டுல கூடிய பொருட்களை எந்த ரேஷியோல ஆட் பண்ணணும், எப்படி போட்டா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சிம்பிளா நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் இது போல சுத்தமான கிண்ணம் எடுத்துட்டு அதுல ஒரு இந்த போல ஸ்பூன் எடுத்து அதுல 3 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கணும். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே அதை கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சு இதை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கணும். இதுதான் முக்கியமானது. இதுல சாறு இருக்கக்கூடாது, சாறு மட்டும்தான் இருக்கணும், அதுல சக்கையா இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ஆலோவேரா ஜெல் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. இதை நீங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் சொல்ல கூட கிடைக்குது. ஸோ அதை வாங்கிட்டு அதுல இருந்து இப்ப இதுல இருந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன போடணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். ரோஸ் வாட்டர் வந்து சுத்தமான ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சுத்தமான ரோஸ் வாட்டர் அப்படிங்கிற செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய கடைகள்ல சுத்தமான ரோஸ் வாட்டர் கிடைக்காம இருக்கு. அதெல்லாம் இல்லாம சுத்தமான ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா நம்ம ஆட் பண்ண போறது என்ன அப்படின்னா, ஹனி பொறுத்த வரைக்கும் ஸ்கின் நல்லாவே ஹைட்ரேட் பண்ணும். ஸோ ஹனியை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போறோம். இதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை பேக்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்க நல்லா கலக்கும் போதே ஒரு ரெடி ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப தண்ணியா இருக்கும் இல்லையா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது கூட கொஞ்சம் சுத்தமான அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ண போறோம். அரிசி மாவும் ஸ்கின்னை நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், அதுக்குள்ள ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்ப நம்ம இந்த பேக்கை கட்டி ஆக்கிறதுக்காக நம்ம இப்ப இதை ஆட் பண்ண போறோம். இதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும், நம்மளோட பேக் நல்லா கட்டி ஆயிடும். இப்போ நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்து திக் கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ரொம்ப தண்ணியெல்லாம் கொட்டாது, நல்லா ட்ரை ஆகும். ஸோ இப்போ நம்மளோட சிம்பிள் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்ளை பண்ணலாமா? இப்போ நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இயற்கையாவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் போல நமக்கு நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நமக்கு இந்த ஒரு பேக் போடும்போது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஒரு பேக் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ரொம்ப நல்ல பேக் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி பார்க்கும்போது இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்ப நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு சிம்பிள் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது கிடைச்சக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு ட்ரெமெண்டஸா இருக்கும். ஏன்னா இது என்ன சிம்பிளா சாதாரண விஷயம் தானே நீங்க நினைக்கலாம். ஆனா இது நமக்கு நிறைய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் தான் இது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்கூடிய பீட்ரூட்டோடைய சாறு சேர்த்திருக்கோம். ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இயற்கையாவே நல்ல ஒரு ஏபிசி ஜூஸாவோ தனியாவோ பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும் போதும் நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இல்லையா ஸ்கின்னுக்கு. அதே போலவே நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை போடும் போது கூடவும் நமக்கு நிறைய ஸ்கின்னுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். எப்படி இன்டேக்கா எடுக்கும் போது உள்ளுக்குள்ள உள்ள உறுப்புகளை எனர்ஜி கொடுக்குதோ, அதே போலவே வெளிப்புற முகப்பூச்சாவும் இல்லை நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காவும் போடும்போது நமக்கு ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங் பிரைட்னிங் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு சிம்பிள் பேக் தான் இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கூடிய இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு பீட்ரூட் எடுத்துட்டு அதை நல்லா கட் பண்ணிட்டு அதை மிக்சியில போட்டு அரைச்சு அதனுடைய சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அதை இதுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையோ, அதுக்கு அடுத்தது இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதே போலவே ஸ்கின் நல்ல ஒரு டல்னஸ் நல்லா ரிமூவ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கின் சில பேருக்கு வெயில போறதுனால ஒரு போல டல்னஸா இருக்கும் இல்லையா, அதுல நல்லாவே ரிமூவ் ஆகும் இந்த ஒரு பேக், இந்த ஒரு பீட்ரூட் ஜூஸ் போடும்போது. அதுக்கடுத்து நம்ம போட்டிருக்கூடிய அலோவேரா பத்தி நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ இப்போ அலோவேரா ஜூஸ் இல்லை அலோவேராவுடைய நம்ம ஒரிஜினல் கிடைச்சுன்னா கூட போட்டுக்கலாம். நம்ம இந்த ரெடி மிக்ஸ் வந்து பேக் ரெடி பண்றோம், போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு நம்ம கூட வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். இதை நீங்க வாங்கும் போது அது கலர் போடாத பேக் தான் வாங்க. சில இது வந்து பச்சை கலர்ல இருக்கு, சில இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அதெல்லாம் இல்லாம ஒரிஜினலா கிடைக்கக்கூடிய இந்த எந்த ஒரு கலரும் போடாம இந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நமக்கு சுத்தமானது. ஸோ எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாம இருக்கிறது. ஸோ அதான் நமக்கு நல்லது. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு இயற்கையாவே அலோவேராவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னோட டல்னஸ் நல்லாவே குறைக்கும். ஸோ இதுதான் அடுத்த பெனிஃபிட்ஸ் இந்த அவர் பேக் அலோவேரா ஜெல்லோட பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். ஸோ அலோவேரா ஜெல் எப்பயுமே நம்ம ஸ்கின்ல சும்மாவே அப்ளை பண்ணலாம். நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒண்ணு. அதே போல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய நம்ம என்ன அதுக்கடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹனி ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா.
ஹனி நம்மளுடைய ஸ்கின் நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் போல இருக்கும். நம்ம அந்த வெயில போறதுனால நம்ம அந்த வெயில போகும்போது ஸ்கின் நல்லாவே சன்ல எக்ஸ்போஸ் ஆகும். சில நம்ம இந்த வெயில்ல படக்கூடிய பாகங்கள் இதெல்லாம் நிறைய ஸ்கின்ல நிறைய டஸ்ட் ஆட் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹனி நல்ல ஒரு இதுவாக செயல்படும். அதே போலவே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். ட்ரைனஸ் ஆகாமல் எல்லாரும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. அதையும் நம்மளுடைய பேக்ல ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண அடுத்த ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர் எப்பவுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். நம்ம எப்பயுமே ஒரு வெளியில போயிட்டு வருவோம் அப்படின்னாக்கா அது போல டைம்ல நம்ம ரோஸ் வாட்டர் மட்டுமே ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு நம்ம அதை ஒரு டிப் பண்ணது போல அப்ளை பண்ணிட்டு பாத்தீங்கன்னாலே ஸ்கின்னால ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ நம்ம பொதுவாகவே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரோஸ் வாட்டர் மட்டுமே உடனே அப்ளை பண்ணாலே போதும், ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ஃபேஸ் பேக் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நம்ம போட்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு திக்னஸ் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்காது. ஸோ நம்மளோட திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணணும். அதான் என்னன்னா அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு பேக்கோட கலக்கும் போது நம்ம பேக் நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சில கிடைக்கும். ஸோ அரிசி மாவு அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. அரிசி மாவு பொதுவாகவே நம்ம ஒரு ஸ்கின் கிளென்ஸ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்றோம். நல்ல ஒரு அழுக்கா இருக்கும்போது தேய்ச்சி அது மட்டும் வாஷ் பண்ணாலும் ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் ஆகும். ஸோ நம்ம இந்த பேக்ல ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து நிச்சயமா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த பேக் எப்படி அப்ளை பண்ணணும் பார்க்கலாமா? இப்ப நம்ம இந்த பேக் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நம்ம எப்பவுமே ஃபேஸ் பேக் போடும்போது அதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம கடைகள்ல கிடைக்கிற கிளென்சிங் கிரீம் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா வீட்டுல இருக்கிற காய்ச்சாத பால் எடுத்து நல்ல ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு உடச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பேக் அப்ளை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரக்டா ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் பேக் ரிசல்ட் விஷயமா கிடைக்காது. ஸோ அதனால நம்ம ஃபேஸ் பேக் எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே அதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம வீட்டுல கூடிய காய்ச்சாத பால் எடுத்தா மட்டுமே போதும், வேற எதுவும் தேவையில்லை. நான் ஏற்கனவே எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக் அப்ளை பண்ண போறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே ஃபேஸ் பேக் எப்படி போடுவோம் அப்படின்னா கையால தான் அப்ளை பண்ணுவோம். இந்த ஒரு பேக் நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கின்ல ஒரு க்ளோ அப்படிங்கிற நிச்சயமா தெரியும். ஒரு பிங்கிஷ் க்ளோ அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஸ்கின்ல. சில பேருக்கு ஏதாவது இப்ப அப்ளை பண்ணாலே அந்த பிங்கிஷ் க்ளோ அப்படின்னு கிடைக்கும். அதுக்காக சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க, இங்கெல்லாம் போட்டுட்டு அப்படி இது பண்ணுவாங்க. ஸோ அது நேச்சுரலா நம்ம கிடைக்கணும் அப்படின்னா சிம்பிளா ஒரு பேக் இருக்கு. அது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிங்கிஷான ஒரு ஸ்கின் கிடைக்கணும், ஒரு க்ளோ கிடைக்கணும்னு சொன்னா இந்த ஒரு பேக் ட்ரை பண்ணாலும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த பேக்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சில அப்ளை பண்ணணும். சும்மா அப்படியே ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்தா போதாது. இது ஒரு திக் கன்சிஸ்டன்சில நம்ம அதை அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமா அழுத்தி தேய்க்கணும், அது ரொம்ப முக்கியம். இது நம்ம முகத்துல மட்டும் இல்லாம நம்ம கழுத்துல கையில நமக்கு எங்கெல்லாம் ஸ்கின் டர்ன் இருக்கோ அதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டர்ன் ரிமூவ் பண்றதுக்கும் இது ஒரு முக்கியமான பேக்கா இருக்கு. இது நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அழுத்தி தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ ட்ரை ஆன பிறகு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நம்ம வாரத்துல கொஞ்சம் அல்லது 2 டைம் ட்ரை பண்ணலாம். நமக்கு ஒரு பிங்கிஷ் க்ளோ கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா இருக்கிறதுக்கு நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் பேக் தான், ஆனா நமக்கு இதெல்லாம் கிடைக்கிற ஒரு ரிசல்ட் ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேக் போடும்போது நல்ல அழுத்தி தேய்க்கணும். எடுத்தோடனே இது வைக்க கூடாது, நல்ல அழுத்தி தேய்க்கணும். ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். வாய்க்கிட்ட, மூக்க சுத்தி, கண்ணு கிட்ட எங்க பார்த்தாலும் நல்லா அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் ஒரு கலர் சேஞ்ச் இருக்குன்னு தோணுதோ உங்களுக்கு அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். சில பேருக்கு ஸ்கின் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன போல இருக்கும், அவங்களுக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சா நல்ல ரிசல்ட் அப்படியே நிச்சயம் கிடைக்கும். ஏதோ ஒரு சிம்பிள் பேக் தானே, இல்லை என்ன ரிசல்ட் கிடைக்கும் போது நீங்க நினைக்கவே வேண்டாம்.
நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு டைம் 2 டைம் போட்டு பாருங்க, நல்லாவே தெரியும். ஒரு டைம்ல கிடைக்காது, ரெண்டாவது டைம் நல்ல ரிசல்ட் அப்படின்னு கிடைக்கும். நம்ம தொடர்ந்து ஒரு பேக் போடணும், நம்ம தொடர்ந்து போடுறோம், அப்போ ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நம்ம திடீர்னு ஒரு பேக் போடுறது, அப்புறம் ஒண்ணுமே பண்ணாம ஸ்கின் கேர் பண்ணாம இருந்ததுன்னா ரிசல்ட் கிடைக்காது. ஹோம்மேட் ஸ்கின் கேர்னா இப்படிதான். ஒரு பேக் போட்டீங்கன்னா தொடர்ச்சியா பண்ணணும். ரொட்டீன் அப்படின்னா கண்டினியூவா பண்ணணும். அது போல வாரத்துல 2 or 3 டைம் கம்பல்சரி பேக் போட்டீங்கனாலே போதும். பார்லர்லாம் போக வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஸ்கின் நம்ம வீட்டுல இருந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு நமக்கு கொஞ்சம் கேர் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் பண்ணாலே போதும். வேற எதுவுமே போயிட்டு நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஹோம்மேடு நம்ம ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங்கா வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் பேக் தான் நமக்கு பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ ஒரு திக் லேயர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுற வேண்டியதான். பேக் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாமா? பேக் நல்லா திக் கோட்டிங்கா அப்ளை பண்ணிட்டேன். இதை 10 or 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு பார்க்கலாமா? அப்ளை பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி பார்க்கலாமா? நான் இப்போ இந்த ஃபேஸ் பேக் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த ஃபேஸ் பேக்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா, ஸ்கின் ஒரு ஷைனிங் இருக்கு, சொல்லவே வந்து தொட்டு பார்க்கும்போது சாஃப்ட்னஸ் இருக்கு. அதுக்கடுத்ததா இப்ப இந்த ஃபேஸ் பேக் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் போல ரோஸ் சேஞ்ச் ஆன போல ஒரு ஃபீல் இருக்கு. இதுதான் ஃபில்டர்லாம் இல்லைங்க, இது லைவா தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு நல்ல பேக் போல தெரியுது. ஒரு இன்ஸ்டன்டா க்ளோ வேணும், அதே போல ஒரு நேச்சுரலா ஒரு க்ளோ கிடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள் பேக் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக்கா இருக்கு. அதே போல ஸ்கின் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. எனக்கு இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் டல்லா போல ஃபீல் இருந்துச்சு. நான் இது வர பேக் போடுவேன். வர 1 or 2 டைம் தான் பேக் போடுவேன், ரொம்ப டல்லா இருக்கும்போது. ஸோ இப்போ டல்லா சொல்லிட்டு ஃபேஸ் பேக் போடும்போது இது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ அது போல ஒரு ஃப்ரெஷ்னஸ் மட்டும் இல்லாம ஸ்கின் கலர் நல்ல ஒரு பிங்கிஷா இருக்கு. அதே போலவே முக்கியமா நல்ல ஒரு பிரைட்னஸ். அது போல அரிசி மாவு போட்டதுனால ஸ்கின் முகத்துல கொஞ்சம் சுருக்கம் இருந்தது, அது கூட இல்லாம ஆயிடுச்சு. நான் பேசிட்டே இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் சுருக்கமாகும் இல்லையா, அது நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒரு சிம்பிள் பேக், நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு பேக் இது. உங்களுக்கும் இந்த சிம்பிள் ஃபேஸ் பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதே போலவே உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.